அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறோம். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவர் மீதும் உண்டாவட்டுமாக. நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக கிராத். அதற்கு முன்பு இங்கு எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் கிழக்கு தெரு நம்ம தெரு நட்பு NTN வாட்ஸ்அப் குழுமம் சார்பாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நிகழ்வின் முதல் நிகழ்ச்சியாக கிராத் ஓதுபவர் தம்பி அப்துல் ஃபத்தாஹ் அவர்களை கிராத் ஓதுமாறு அன்போடு அழைக்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا. قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفد البحر قبل أن تنفد كلمات ربي ولو جئنا بمثله مددا. قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. صدق الله العظيم. இந்த ஆயத்துடைய தமிழாக்கத்தையும் சற்று ஓதிக்கொள்கிறேன். அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். நிச்சயமாக எவர் ஈமான் கொண்டு சாலிஹான நல் செயல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு இறங்கும் இடமாக ஃபிர்தௌஸ் எனும் தோட்டங்கள் இருக்கும். அதில் அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். அவர்கள் அதிலிருந்து மாறி வேறிடம் செல்ல விரும்ப மாட்டார்கள். நபியே, நீர் கூறுவீராக, என் இறைவனுடைய வார்த்தைகளை எழுதுவதற்காக கடல் முழுவதையும் மையாக ஆக்கினாலும் என் இறைவனுடைய வார்த்தைகள் எழுதி முடிப்பதற்குள் கடல் நீர் தீர்ந்துவிடும். அதைப்போல் இன்னொரு கடலையே நாம் உதவிக்கு கொண்டு வந்தாலும் சரியே. நபியே, நீர் சொல்வீராக, நிச்சயமாக நான் உங்களை போன்ற ஒரு மனிதனே. நபியே, நீர் சொல்வீராக, நிச்சயமாக நான் உங்களை போன்ற ஒரு மனிதனே. நிச்சயமாக உங்களுடைய நாயன் ஒரே நாயன்தான் என்று எனக்கு வஹி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எவன் தன்னுடைய இறைவனை சந்திக்கலாம் என ஆதரவு வைக்கிறானோ அவன் சாலிஹான நல் அமல்களை செய்து தன் இறைவனை வணங்குவதில் வேறொருவரையும் இணையாக்காதும் இருப்பானாக. சதகல்லாஹுல் அதீம்.
ஜசாக்கல்லா ஹைரன் அப்துல் ஃபத்தா தம்பி அழகான குர்ஆனுடைய வசனத்தையும் அதற்கான மொழிபெயர்ப்பை தமிழில் அழகாக மொழிபெயர்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக வரவேற்புரை, அதைத் தொடர்ந்து என்டிஎன் செயல்பாடுகள் பற்றிய ஒரு சிறிய விளக்கம் வழங்குபவர் என்டிஎன் ஆக்டிவ் அட்மின் எஸ் முகமது ஐயப்பன். நானே தான் ஆரம்பத்தில் உங்களை கூப்பிட்ட மாதிரி நம்மளுடைய அன்பான அழைப்பை ஏற்று பல வேலைகள் பணிகளுக்கும் இடையே வந்து எங்களுக்கு ஆதரவு தரவும் ஒத்துழைப்பு தரவும் எங்களை ஊக்குவிக்கும் வாயில் வந்து சிறப்பை தரக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் நாம் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு ஆளுக்கு நீங்க நம்ம ஃபங்க்ஷனை பொறுத்தவரை சீஃப் கெஸ்டே கிடையாது. இங்க அழைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சீஃப் கெஸ்ட் தான். இப்ப நான் வந்து தனிப்பட்ட முறையில பேரை சொல்லி அழைச்சிட்டா நேரம் பத்தாது. அதனால உங்களை தனியாக நான் ஒவ்வொருவரையும் அழைத்ததாக நினைச்சுக்கிறீங்க. உங்களுடைய துவாக்கள் என்னைக்குமே எங்களுக்கு வேணும். இதுல இந்த விஷயத்துல அழைப்பாளர்கள் அல்லாம போட்டோகிராஃபர்ஸ், அதை நம்ம பாலாஜி ஆகட்டும், தம்பி ஜவுபர், அவருடைய அசிஸ்டன்ட் எல்லாரையுமே வருக என்பதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக என்டிஎன் செயல்பாடுகள் பற்றிய ஒரு சிறிய விளக்கம். தர்மங்களும் சரி, நல்ல விஷயங்கள் சரி, பல வகையில பல இடங்கள்ல பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த காலகட்டத்தில் வாட்ஸ்அப் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா போயிடுச்சு. அதை மனதில் கொண்டு இந்த வாட்ஸ்அப் மூலமாகவும் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில், மக்களுக்கு என்றால் முதலில் தர்மம் விஷயம் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கணும். வாசகலையில் பக்கத்துல, அதுக்கடுத்த தெருவாசிகள், அதுக்கப்புறம் ஊரு, அப்படிதான் போகணும். நம்ம இந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி கையில் எடுத்தோம்னு கேட்டா, கிழக்கு தெரு நம்ம தெரு நட்பு என்டிஎன் வாட்ஸ்அப் குடும்பம் ஒன்று ஆரம்பிச்சு நம்மளுடைய கிழக்கு தெரு சம்பந்தப்பட்ட சிலவர்களை அங்கத்தினராக கொண்டு இந்த குடும்பத்தை சிறப்பாக கொண்டு போயிட்டு 4 வருஷமா அல்ஹம்துலில்லாஹ். இதோட செயல்பாடுகள் என்னன்னு கேட்டா, கிழக்கு தெரு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், கல்யாணங்கள், மற்ற விஷயங்கள், குடியேறுதல், இந்த மாதிரி விஷயங்களையும், அதே போல வபாத் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்மளுக்கு மட்டுமல்ல, நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபீலிங் தெரியாது. வெளிநாடுகளையும் வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அவங்களுடைய இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறது நமக்கு தெரிய வரும். ஏன்னு கேட்டா, நம்மளும் வெளிநாட்டிலையும் வெளியூர்ல இருந்து இருக்கிறோம். அப்ப இங்க உள்ள நிலைமை நமக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அதனாலதான் நம்ம இந்த குழுப்பம் மூலியமாக இந்த இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை செய்து தெரிவிக்கணுங்கிறதுக்கான நோக்கத்துல தான் ஆரம்பிச்சிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஒரு 360 அங்கத்தினர் சொல்ற விட சொந்தங்கள் நம்ம மேலும் சேர்க்கல. ஏன்னு கேட்டா, இதுவே போதும். நமக்கு வந்து தளம் வந்து பேஸ் தான். அதுக்காண்டி நம்ம அந்த தளத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம தளத்துல இல்லாம வெளியே இருந்து பயணிக்கிறாங்க நம்மளோட நண்பர்கள், சொந்தங்கள். அவங்களுடைய சப்போர்ட்டு தான் இன்னைக்கு ஒரு வேற லெவலில் கொண்டு போயிருக்கு. மாஷா அல்லாஹ். இப்ப அவங்க தளத்திலேயே கிடையாது. ஆனா அவங்களுடைய பங்களிப்பும் அவங்களுடைய அன்பும் ஆதரவும் அது நம்ம வார்த்தையால சொல்ல முடியாது. ஏன்னா நான் பல விஷயத்த பார்த்துட்டு இருக்கிறேன். வெளியே இருந்து பார்க்க சொல்ல இந்த ஃபுல் வாட்ஸ்அப் குழுமதும் நான் தான் வச்சு நடத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் தெரியும். ஆனா இது 5 பேர் கொண்ட குழுக்கள் இருக்குது. ஒரு 3 பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, ஒரு ஆளுங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த தர்ம காரியங்கள் விஷயங்கள்லாம் பேசி கன்சல்ட் பண்ணுவோம். இப்ப ஒரு கட்சியோ ஒரு இயக்கமோ இருந்தா எப்படி தலைவரை போக்கஸ் பண்றாங்களோ அதே மாதிரிதான் என்ன மட்டும்தான் தெரியும். ஆனா உண்மையை என்னுடைய விஷயமே இல்லை. என்னுடைய பங்களிப்பும் இருக்குது. ஆனால் என்னுடைய பங்களிப்பு இல்லாம நிறைய பேரோட பங்களிப்பும், அது பேர் எடுத்து சொல்லணும்னா என்னால சொல்லிக்கிட்டே போகணும். ஒரு ஆள் மனசு காயப்படையுது. ஏன்னா அந்த என்டிஎன் தரம் பல விமர்சனங்களுக்குள்ளாகி இதை பூக்கிற லெவலுக்கு போற சமயத்துல பல சமயத்துல என்னோட சகோதரர் இன்ஜினியர் சரி சரி, இந்த இடத்துக்கு வந்திருக்கிற அபூசன் சரி, அது போல நிறைய பேர் பாஜகா, சலீமாக்கா, நசீம் இந்த மாதிரி பேர் சொல்லிட்டே போகணும். அது வந்து மற்றவங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்குங்கிறதுக்காண்டி நான் பேரை இதோட படிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டா, இது இல்லாம தம்பி பொறுப்பு இல்லாம உள்ள ஆட்களை சொல்ல போனா அதுதான் இன்னைக்கு ரொம்ப சப்போர்ட். உதாரணத்துக்கு நம்ம புகாரியா இருக்கட்டும், அவர் நியாசா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் லிஸ்ட் போடுங்க. அவங்க எல்லாம் வந்து தன்னுடைய பேர் வெளியே வரணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நான் ஒரு ஆர்வம் மீதினால அவங்க பேரை சொல்றேன். அந்த பேர் சொன்னா கூட அவங்க வருத்தப்படத்தான் செய்வாங்க. இருந்தாலும் ஆரம்பத்துல என்டிஎன் தளத்தில் இல்லாம இருந்து வெளியே பண்ணவங்க நம்ம ருத்துஃபா கூட இருக்கிறவங்க அவங்க குரூப்லயே இல்ல. இருந்தாலும் தர்ம விஷயங்களுக்கு நிறைய பண்ணிருக்கிறாங்க. அப்ப அவங்களோட பொறுத்தவரை தர்மத்தை கொடுக்கணும், அது நல்லா ஆட்கள் செய்யணும். அந்த எண்ணம் அவங்க குரூப்பை பேச பார்க்கணும். அதை அப்படி நம்ம பண்ணிட்டு வரோம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வந்து எடுத்து சொல்றோம். அது இல்லாம இதன் மூலியமாக ஏழைகளுக்கு நன்மை செய்யணும் எண்ணத்துலதான் நம்ம வந்து
கல்விகளுக்கு பல வேலைகளுக்கு நம்ம கொடுத்திருக்கிறோம். மற்ற துறைகளுக்கு நிறைய கொடுத்திருக்கிறோம். இந்த கல்வி, மருத்துவம், ஒரு ஆள் மருத்துவத்துக்காண்டி தலையில் ஆபரேஷனுக்காண்டி இந்த என்டிஎன் சார்பாகவே நம்ம 80,000 ரூபாய் கிட்ட கொடுத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அது போக படிப்பு செலவு நிறைய நமக்கு நம்ம வந்து அதை பப்ளிஷ் பண்ணாமலே நம்ம என்டிஎன்ல தளத்துல வெளியிடாமலே நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கிறோம். அது அந்த ஆளுக்கு தந்த ஆளுக்கு பப்ளிசிட்டி பண்ண வேணாம்னு சொன்னாங்க. நம்ம பப்ளிசிட்டி பண்றதுக்கு என்னன்னு கேட்டா நம்ம அல்லாவே சொல்றோம், நீங்க தான தர்மத்தை வந்து வெளிப்படையாவும் செய்யுங்க, மறைமுகமா செய்யுங்க. இந்த மறைமுகமா செய்யக்கூடிய தர்மத்துக்கு அதிகமான நன்மை இருக்குது. மாஷா அல்லாஹ். அதைத்தான் எல்லாரும் விரும்புறாங்க. ஏன்னு கேட்டா மறைமுக தர்மம் செய்யறதுனால அல்லாவுடைய அரசின் கீழே இடம் கிடைக்குன்னு சொல்ல யார் விடுவா? அதே மாதிரி வெளிப்படையை கொடுக்கறதுனால என்டிஎன் சார்பா செய்யறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டா மற்றவங்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய தூண்டக்கூடிய ஒரு நம்ம தூண்டுதலா இருக்குது. அவங்களுக்கு எண்ணங்கள் வளருது. அந்த அடிப்படையில தான் நம்ம வந்து இந்த தர்மத்தை வெளிப்படையாகவும் பப்ளிசிட்டியாகவும் செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் ஆலம். அது மட்டும் இல்ல, நாங்க வந்து சுத்தமான ஆட்கள் நம்ம ஒரு காலத்தையும் சொன்னது கிடையாது. ஏன்னு கேட்டா மனிதன்ற முறையில 1000 தவறுகள் பண்ணிருப்போம். தயவு செய்து ஏதாவது தப்பு தவறோ பண்ணியிருந்தா அல்லாஹ் காண்டி நீங்க எல்லாரும் படிச்சிருக்கீங்க. ஏன்னு கேட்டா நம்ம வந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடிதான் செய்யறோம். நம்மளும் மனுஷன் தான், ஏதாவது செஞ்சிருக்கலாம், தவறுகள் பண்ணிருக்கலாம். அந்த தவறுகள் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறதுல நம்ம பேணுதெல்லாம் தான் இருக்கிறோம். அதே மீறி செஞ்சிருந்தா அல்லாஹ் காண்டி பிழை பொறுத்து மன்னிச்சுக்கிறீங்க. எங்களுக்காண்டி துவா கேளுங்க. மன்னிக்கிறது ஒரு பக்கம் இருக்கா, மன்னிக்கிறோம் அல்லாஹ் தான். நீங்க எங்களுக்காண்டி துவா கேட்டுங்க. அடுத்த சொல்ல வர என்னன்னு கேட்டா, இந்த விஷயத்துல தர்மத்தை எப்படி பண்ணலாம்னு நினைக்க சொல்ல மறைமுக தர்மமா பண்ணா என்ன அப்படின்ற ஒரு யோசனை வந்துச்சு. அந்த மறைமுக தர்மத்தை தான் நம்ம மெயினா பண்றோம். இந்த மறைமுக தர்மம் என்னன்னு கேட்டு ஒரு சின்ன விளக்கத்தோட நான் பேச்ச முடிக்கிறேன். ஏன்னா இதை தெளிவுபடுத்தக்கூடிய விஷயம், அதனாலதான் அழைக்கிறோம். நமக்கு வாழ்த்துறையோ இதோ 2வது பட்சம் தான். இந்த என்டிஎன் செயல்பாடுகள் தான் நம்ம முக்கியமா சொல்ல வேண்டியது. இந்த மறைமுக தர்மம் என்னன்னு கேட்டா, இப்ப சிரமமா இருக்கிறவங்க, கையேந்தி கேட்கிறவங்க, தன்னுடைய கஷ்டங்களை வெளியே ஆள்கிட்ட கேட்டுருவாங்க. அவங்களுடைய பாவனையும் அவங்க கேட்கிற இதையும் வச்சு நிறைய செல்வந்தர்கள் சரி மற்றவங்களுக்கு காசு கொடுத்துருவாங்க. ஆனா நிறைய பேரு முக்கியமான நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க ரொம்ப நம்ம பார்க்கறதுக்கு பணக்காரங்க மாதிரி இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள யார்ட்டையும் கையேந்த வைக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே கூணி குருவி போய் இருப்பாங்க. நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம தெருவில் ஓரளவுக்கு நமக்கு தெரியும். அது ஒரு 10 குடும்பம் 12 குடும்பத்தை நம்ம தேர்ந்தெடுப்போம். ஆரம்பத்திலேயே நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, முதல்ல அந்த மாதிரி குடும்பங்கள்ல கஷ்டப்படுறது முதல் கேட்டகரியில ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து முன்கூட்டியே நம்ம வசூலே பண்ண மாட்டோம். இந்த வசூலுக்கு முன்னாலேயே நமக்கு அவங்களே நம்ம வந்து அணுகி இருக்கவே மாட்டாங்க. நம்ம அவங்க வீட்டு கதவை தட்டுறோம். அப்பதான் நம்மளையே முதல்ல பாக்குறாங்க. போன உடனே என்னன்னு கேட்பாங்க, இந்த மாதிரி நாங்க ஒரு குரூப் வச்சுக்கிறோம், நீங்க சிரமமா இருக்குன்னு தெரியுது, நாங்க ஏதாவது உதவி பண்ணவா அப்படின்னு கேட்போம். அவங்க நாங்க நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்த நிமிஷமே வெளியே வந்துருவோம். அப்படி இல்ல நாங்க சிரமத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி சொல்லுவோம். ஒரு 15 நாள் அல்லது 20 நாள் கமிஷன் பண்ணுவோம். அதுல 5000மோ 5 லட்சமோ 10 லட்சமோ அல்ல அவங்களுக்கு என்ன தர்றானோ அதை அப்படியே தருவோம். ஒத்துக்கிறான்னு கேட்போம். சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களோட பெர்மிஷன் வாங்கி ஒரு வாரம் கழிச்சு தான் நம்ம எல்லாமே டைப் பண்ணி முக்கியமான ஆட்களுக்கு அனுப்புறதும் தளத்துல போறதும் இப்படி வசூலாகும். அந்த வசூலாகிற தொகையை நம்ம ஆரம்பத்துல ஒரு குடும்பத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தது 2,64,800 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தோம். அதுக்கப்புறம் 3,28,000 ரூபாய் கொடுத்தோம். இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்த பெரிய அமௌண்ட். இந்த கொடுக்கக்கூடிய நோக்கம் என்னன்னு கேட்டா, நம்ம அவங்கள வந்து நம்ம இதான் பாக்குறோம். என்னன்னு கேட்டா, நம்ம கொடுக்கிற தர்மத்தை வச்சு அவங்க தொழில்துறை ஆரம்பிச்சு நாளை அவர்களும் தர்மம் கொடுக்கிற அளவுக்கு வளரணும். இதுதான் நம்மளோட எண்ணம். ஏழையை ஆக்கக்கூடாது. இதன் மூலியமா எல்லாம் நினைச்சாண்டா 1000 ரூபாய் வச்சு கோடீஸ்வரம் பண்ணவனு இருக்கிறாங்க. அதே மாதிரி கோடிக்கணக்கில் பணம் போட்டு ஒண்ணு இல்லாம போனவங்களும் இருக்கிறாங்க. இப்ப பறக்கத்துங்கிறது அல்லாவுடைய கையில இருக்குது. அந்த அடிப்படையில தான் நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, அந்த தொகையை கொடுத்து வியாபாரத்தை பண்ணுங்கன்னு நம்ம சொல்லி ஆரம்பிக்கிறத நம்ம நோக்கமா இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தா, ஒவ்வொரு இடங்கள்லயும் மாதம் வட்டி கட்டிக்கிட்டு பல பிரச்சனைகள்ல நொந்து நூலாகி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம இப்ப கடைசியா என்ன முடிவு, முதல்ல வட்டியை கொடுக்கறது நிப்பாட்டுங்க. முதல்ல அதை நிப்பாட்டுங்க, வட்டி நிப்பாட்டுங்க. அந்த தொழில காசை கொடுத்துட்டு அதுக்கு மேல உள்ள பணம் இருந்தா வியாபாரம் பண்ணி நீங்களும் 4 பேருக்கு கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம பண்ணோம். இது கொஞ்சம் காலமா போயிட்டு இருந்துச்சு. ஒரு 3 தடவை கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் இந்த குழு என்ன சொல்லிச்சுன்னு கேட்டா, ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கறதா 2 குடும்பத்துல கொடுங்கல அப்படின்னு சொன்னாங்க. அதுல மசோதா இருப்பது எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு ஒரு குடும்பத்துக்கு கொடுத்தா ஒரு தொகை பெரிய தொகையா கொடுக்கணும் தான் நம்ம நினைச்சோம். ஆனா மத்த ஆளுக்கு சொன்னாங்க, இல்ல இப்போ நம்ம வந்து 2 குடும்பத்துக்கு கொடுத்தா 2 பேராச்சும் இது பண்ணுவாங்கல்ல, அல்ல நட பறக்கத்தை வரும்ட்டாங்க. அதன் அடிப்படையில் நம்மளும் ஒத்துக்கிட்டோம். போன தடவையும் அதே மாதிரி தான் 2 லட்சம் போன தடவை 2 குடும்பத்துக்கு கொடுத்தோம். 2 லட்சத்தி சம்திங் நம்ம சேர்ந்துச்சு. அதை நம்ம சரிபாதமா பிரிச்சு 2 குடும்பத்துக்கு கொடுத்துட்டோம். அதே மாதிரி இந்த டிசம்பர்ல இப்ப இந்த பாயிண்ட்டுக்கு வர்றோம். இந்த டிசம்பர்ல 15 நாட்கள் நம்ம வந்து வசூல் பண்ணோம். இந்த 15 நாள்ல நம்ம வந்து 15 நாள் தான் வசூல் பண்ணுவோம். அந்த 15 நாட்கள் அப்புறம் யாருக்கு இருந்தாலும் வாங்க மாட்டோம்.
ஏன்னா நமக்கு வேலை நம்ம பணம் வச்சு பண்ணிட்டு இருக்கிறது நம்ம ட்ரஸ்ட் ஒன்றும் கிடையாது, இயக்கமோ எதுவும் கிடையாது. நம்ம வந்து எப்படின்னா 4 பேர்த்த வாங்கி கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குறது இதுதான். இப்ப நம்ம இந்த 15 நாள் நமக்கு கிடைச்சிக்கிற தொகை வந்து அல்லாஹ்வோட கிருபையினால 2,26,600 ரூபாய் கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா இதை சரிசமமா பங்கிட்டு ஒரு குடும்பத்திற்கு 1,13,300 இன்னொரு குடும்பத்திற்கு 1,13,300 கொடுக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு நம்ம பண்றோம்னு கேட்டா இது இன்னும் அந்த பணம் கொடுக்கல, நம்ம கையில தான் இருக்குது. இந்த விஷயங்களை உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கும் இதன் மூலமாக உங்களுக்கும் எண்ணங்கள் நிறைய வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அல்லாஹ் நாடுவோம். அந்த எண்ணத்தின் அடிப்படையில தான் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்றோம், அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் செய்யறோம். இது நிறைய சிறப்பா என்னக்காண்டி சிறப்பா பண்ணக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் எங்களால் இயன்ற ஒரு வெட்டியா உட்கார்ந்து பொழுதுபோக்கிக்கிட்டு வீண் பசாதுகளை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் மத்தியில இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டுட்டு போகணுங்கிற எண்ணத்துல தான் நம்ம பண்றோம். உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம அல்லாஹ் மிகப்பெரியவன், உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம என்னால முடியாது. முக்கியமா குறிப்பா இந்த தளத்துல இருக்கிறவங்களும் வந்திருப்பாங்க, திருப்ப இல்லாதவங்களும் இருப்பாங்க. அந்த தளத்துல இல்லாமல் இருக்கக்கூடிய நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க. அவங்களுக்கும் முக்கியமாக அவங்க தளத்துல இல்லாத இந்த பொருளுதவிகள் செய்த எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியும் அல்ஹம்துலில்லாஹ். அவங்க செய்யக்கூடிய தர்மம் ஒரு காலத்துல வீண் போகாது, அதுக்குள்ள நன்மை நிச்சயமாக வந்து அடையும் என்று சொல்லி என்னுடைய சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாயிரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்ததாக என்டின் செயல்பாடுகள் பற்றி வாழ்த்துறை வழங்க வருமாறு மெய்காக்கா என்று செல்லமாக அழைக்கக்கூடிய மொய்தீன் இப்ராஹிம் அவரை அழைக்கிறோம். இப்ப நம்ம இந்த இதை பொறுத்தவரை நம்ம இயக்கங்களோ கட்சி சார்போ இல்லை, மக்கள் பணிகள் செய்யக்கூடிய ஆட்களை தான் நம்ம வந்து முக்கியமா போக்கஸ் பண்றது. நம்ம வந்து எல்லாருமே ஒரு வகையில பண்ணிட்டு தான் இருப்பாங்க. வந்து சிறிய நேரம் கம்மியா இருக்குது, 5 நிமிஷம் எடுத்துங்க படிக்கிறேன். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த நல்ல ஒரு மாலை பொழுதில் ஒரு அருமையான ஒரு நிகழ்விற்கு நம்மை அமர வைத்திருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, என்டிஎன் குரூப்பை பொறுத்தவரை தெரியும், அதாவது உண்மையிலேயே வந்து என்று சொல்லல, காக்கா வாழ்த்து பண்ண சொல்ல திடீர்னு கூப்பிடுவாப்புல. இன்னைக்கு என்டிஎன் குரூப்பை பொறுத்தவரையும் ஒரு வாட்ஸ்அப் குடும்பம் ஒரு சாதாரண ஒரு அரட்டை அடிக்கிற குடும்பமாக இருந்தது. ஒரு சாதாரண தேவையில்லாத பேச்சுக்களை பேசி இந்த குடும்பத்தை ஒரு வாட்ஸ்அப்பை நம்மளுக்கு மத்திய என்ற ஒரு அழகான ஒரு வாட்ஸ்அப் குடும்பத்தை ஆரம்பித்து இன்னைக்கு சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு 1,13,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொன்னா ஒரு குடும்பத்தை அப்படியே ஒரு பெரிய கடன்லேருந்து காப்பாற்றலாம். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய செயல்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து இந்த வாட்ஸ்அப் குடும்பத்தில் இது செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு இது இருக்கு, ஒரு சந்தோஷம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு உதவிகள் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கின்றது. அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் இந்த வாட்ஸ்அப் குடும்பத்தில் பயணிக்கும் கிழக்கு தெருவை சேர்ந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் மென்மேலும் நிறைய பறக்கத்தை தந்து இது வந்து கிழக்கு தெருவை தாண்டி மற்ற தெருவுகளுக்கும் தாண்டி இதை ஊர் முழுவதும் இந்த மாதிரி ஏழைகளை கண்டறிந்து இந்த மாதிரி ஒரு பெரிய உதவிகள் செய்ய எல்லாம் அல்ல உங்களுக்கும் நமக்கு நான் அளவிற்கு அறிவுறுவாக. இந்த வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குடும்பம் சாதாரண இல்லை, சாதனை செயல். அந்த சாதனையாக நான் நினைத்தேன். இன்னைக்கு நம்ம டிசம்பர் 10 மனித உரிமை தினம் என்று மக்கள் நல பாதுகாப்பு கழகம் நீங்கள் நிறைய பேர் வந்திருப்பிய சட்ட விழிப்புணர்வு இயக்கம் நடத்திய அந்த விழாவில் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய முகமது அய்யூப் கான் காக்கா அவர்களுக்கு சாதனையாளர் விருது என்ற அடிப்படையில் நம்ம ஒரு விருது கொடுத்து கௌரவித்தோம். காரணம் என்னன்னு கேட்டா, இந்த ஒரு வாட்ஸ்அப் குடும்பத்தை வைத்து கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு பண்ணியிருப்பாங்க. இருக்கமாக 30 லட்சம் ரூபாய்க்கு மேல அதாவது நீங்க கிட்டத்தட்ட ஒரு 26 குடும்பத்தை வந்து கடன்ல இருந்து மீட்டு இருக்காங்க. அதாவது இவங்க காக்கா என்ன செய்யறாங்க கேட்டா, மௌன ஏழைகளை கண்டறிறாங்க. மௌன ஏழை கண்டது அவங்களுக்கு சம்மதத்தோடு அவங்க சொன்னாங்க, விளக்கம் சொன்னாங்க. அவங்க சம்மதத்தோடு செய்து அவங்க சம்மதத்தோடு அவங்களுக்கு கடனை மீட்டெடுக்கிறார்கள். இன்னைக்கு வந்து நிறைய இப்பதான் காசு கொடுக்கறது 5 ரூபா 10 ரூபா 50 ரூபா கொடுக்கலாம் இன்னைக்கு மாறி இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை வந்து ஒரு மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றது. அல்லாஹ் மென்மேலும் உங்களுக்கு பறக்கத்து செய்வானாக. இந்த என்டிஎன் குறிப்பு அனைத்து மென்மேலும் வளர எல்லாம் அல்லாஹ் துஆ செய்வானாக. என்னுடைய சிறிய உரையை முடிவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப என்ன பகிர்ந்துட்டாப்புல. இந்த பகலுக்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் மொய்தீன் இப்ராஹிம் காக்கா. அடுத்ததாக என்டிஎன் செயல்பாடுகள் பற்றி வாழ்த்துறை தேவையில்லை. அவர் வந்து
மாஷா அல்லாஹ் ஒரு அறிஞர், அவர் பார்க்காத மேடையே இல்லை. ஒரு சிறிய உரை, ஒரு குரான்ல இருந்தோ அதே ஹதீஸ்ல இருந்து சிறிய உரை ஆட்டுமாறு என்னுடைய நண்பரும் சகோதரருமான சையத் முகமது புகாரி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். قال الله تعالى في قرآن المحكم التنزيل والفرقان المجيد إذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الشيطان يعيدكم الفقر ويأمركم بالفحشاء والله يعيدكم مغفرة منه وفضلا والله واسع عليم. صدق الله العليم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒரு நல்ல அறப்பணியை நம்ம தெருங்கிற அடிப்படையில் ஒரு குடும்பமாக உருவாக்கி செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய சகோதரர் ஐயூபுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். முதல்ல இந்த பணி, இது போன்ற பணிகளை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய எதிர்பார்ப்பு, ஈமானுடைய எதிர்பார்ப்பு. ஒரு கூட்டம் மதீனாவை நோக்கி வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முர்ரா என்கின்ற ஒரு கூட்டம், உடுத்த உடை இல்லாத நிலையில் அவங்க வந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏழ்மை நிலையை பார்த்துவிட்டு உடனே பிலால் ரலியல்லாஹு தஆலா என்று சொன்னாங்க, அந்த மக்களை எல்லாம் ஒன்று கூட்டுங்க அப்படின்னாங்க. மக்கள்லாம் ஒன்று கூடினாங்க. கூடினோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உரை நிகழ்த்தினாங்க. இந்த மக்களுடைய அவல நிலையை போக்குவதற்கு நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஒரு சகோதரர் என்ன பண்ணார்னா, டக்குன்னு அங்கேருந்து ஒரு கோணிப்பையை எடுத்துக்கிட்டு அந்த மக்கள் மத்தியில் அப்படி வலம் வந்தார். அந்த கோணிப்பையில் மக்கள் தங்கள்கிட்ட இருந்த அத்தனை பொருள்களையும் வாரி வழங்க தொடங்கினாங்க. அது ஒரு பெரிய குவியலாக மாறிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டு சொல்லும்போது சொன்னாங்க, அந்த கோணிப்பையை எடுத்து அந்த உதவியை தேடி மக்களோடு மக்கள் ஐக்கியமான அந்த நபரை சுட்டி காட்டி பெருமானார் சொன்னார்கள், யார் இது போன்ற நன்மைகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு அது போன்ற நன்மைகளை அல்லாஹ் எழுதுகிறார். அவங்க அதுக்கு பங்கெடுத்தாலும் சரி, இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நன்மையை நீங்கள் செய்ய முன்னெடுத்துட்டீங்கன்னா போதும், அந்த நன்மைக்குரிய பகரத்தை அல்லாஹ் தந்துடுறான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக அல்லாஹினுடைய பாதையில் எந்த ஒரு நன்மையை யார் முன்னெடுத்தாலும் அந்த முன்னெடுப்புக்கு அல்லாஹ் அதற்கான ஒரு கூலியை முன் வச்சிருக்கிறான். இங்கே சதக்காவை பற்றி சில விஷயங்கள் சொல்லும்படி என்று கேட்டுக்கிட்டாங்க. குறிப்பாக ரெண்டு விஷயத்தை சதக்காவை பற்றி சொல்லலாம்னு நான் ஆசைப்படுறேன். பொதுவாக சதக்காவை பற்றி உள்ள விஷயங்களில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது, நாங்கள் உங்களுக்காக எந்த விதத்திலையும் நாங்கள் இந்த நன்மையை செய்யலை, மாறா இந்த நன்மையை நாங்கள் ஏன் செய்கிறோம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய முகத்திற்காக, அல்லாஹ்வுடைய அருளுக்காக தான் செய்கிறாங்க. உங்கள்கிட்ட எந்த பரிகாரத்தையோ அல்லது எந்த விதமான உதவி ஒத்தாசையோ நன்றி அறிதலையோ நாங்கள் எதிர்பார்க்கலை அப்படிங்கிறதான் தர்மம் செய்வதற்கான அடிப்படையாக குர்ஆன் சொல்லி தருகின்ற முதல் விளக்கம். இந்த விளக்கத்தில் நல்லது செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் கூட பல நேரங்களில் சில தடைகளுக்கு ஆட்பட்டு நல்லது செய்ய முடியாமல் தத்தளிப்பாங்க. அந்த தடைகள் நம்மள்ட்ட இருந்து அகறணும். குறிப்பாக உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இது ஒரு வகையான மனத்தடை. இந்த மனத்தடை நம்மள்ட்ட இருந்து போகணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இங்கேயே ஒரு அறிவிப்பு செய்கிறார், அறிவிப்பு செய்கிறார், நாங்கள் ஒரு உதவி செய்யணும், அந்த உதவிக்கு உங்களால் இயன்றதை ஒத்துழைங்க அப்படின்னு சொல்கிறார். நிறைய பேர் 5000, 10,000, 2000, 3000 கொடுக்குறாங்க. இந்த இடத்துல என்னால் ஒரு 200 ரூபா கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். என்ன அறியாமல் ஒரு மனத்தடை வந்துடக்கூடாது. மற்றவங்கெல்லாம் 5000, 10,000, 2000 கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த 200 ரூபா நான் கொடுக்கறதுனால எனக்கு என்ன ஒரு பெரிய இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனத்தடை நமக்கு வந்துடக்கூடாது. இந்த மனத்தடை நாம் செய்யக்கூடிய பல நன்மைகளை தடுத்து விடும். பெருமானார் சொன்னாங்க, மனிதன் நன்மை செய்வதற்காக, குறிப்பாக தர்மம் செய்வதற்காக தன்னுடைய உடையிலிருந்து எடுத்து கொடுக்க ஆசைப்படுகின்ற, சுருக்கு பையிலிருந்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஆசையில் அந்த கையை உள்ளே விடுறதுக்கு முன்னால் செய்து அந்த கையை தட்டி விடுறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மனத்தடை என்ன பண்ணணும்னா நன்மை செய்வதை தடுத்துடும். தபூக்கில் நடந்த ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கெல்லாம் தெரியும். பெருமானார் அறிவித்து செஞ்சாங்க, இந்த படைக்கு போகிறோம், பொருளை கொண்டு வாங்கினாங்க. சஹாபாக்கள் எல்லாம் நிறைய பேர் கொடுத்தாங்க. அபூபக்கர் தன்னுடைய வீட்டில் அல்லாஹ்வை ரசூலையும் கொண்டு வந்தேன் அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டோம். அப்போ ஒரே ஒரு சஹாபி என்ன பண்ணாருன்னா, அவர் அன்னைக்கு போய் உழைச்சிட்டு சில கைக்குத்த அளவுக்கு எரித்த பழத்தை கொண்டு வந்தார். கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு ஒரு பகுதி, தனக்கு அந்த தர்மத்துக்கு ஒரு பகுதின்னு கொடுத்தார். ரொம்ப
குறைஞ்ச ஒரு செலவு. இருந்த முனாஃபிக்குகள் எல்லாம் வந்து திட்ட ஆரம்பித்தாங்க, இவர் வந்து இந்த மாதிரி பாடுபட்டு உதவி செய்யணுங்கிற அவசியம்லாம் இவர் கிடையாது அப்படின்னு. இது வந்து அவருக்கு ஒரு பெரிய கலக்கத்தை உருவாக்கி, ஒரு பெரிய உள்ளத்தில் வந்து ஒரு பெரிய கலக்கத்தையும் ஒரு தடுமாற்றத்தையும் உருவாக்கி. உடனே பெருமாள் என்ன பண்ணாமல் அந்த பொருளை வாங்கி அந்த குவித்து வைக்கப்பட்டிருந்த அந்த பொருளின் மீது அப்படி தூவி விட்டு சொன்னாங்க. பெருமாள் சொன்னாங்க, குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருட்களை விட இந்த பொருள், இந்த மனிதர் தந்தார், இந்த பொருள் தான் அல்லாஹ் இடத்தில் மதிக்கக்கூடியது. ஆக முதல்ல இந்த மனத்தடை உடையணும். மனத்தடை உடைஞ்சா மட்டும்தான் நம்மளால் வந்து சாதிக்க முடியும். மிக முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம், அல்லாஹ்வுக்காக கொடுக்குறங்கிற விஷயம். இதோட எடுத்துக்கிறேன். ரெண்டாவது விஷயத்தை கொடுத்தாலே அல்லாஹ்வுக்காக கொடுக்குறங்கிற விஷயம். அல்லாஹ்வுக்காக கொடுக்குறங்கிறது வந்து இஹ்லாஸாக கொடுக்குற ஒரு விஷயம். இது ஒரு தனி டாபிக். இஹ்லாஸாக எப்படி கொடுக்கணுங்கிற தனி டாபிக், அந்த டாபிக் போட. இப்போ அல்லாஹ்வுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் போய் நம்ம நிற்கும் பொழுது வந்து நம்மளை நோக்கி அல்லாஹ் கேள்வி எழுப்பிக்கிட்டே இருப்பான். அதில் ஒரு கேள்வி இப்படி வரும். என்ன கேள்வி வரும் அப்படின்னா, நான் உன் வீட்டு வாசலில் வந்து உங்ககிட்ட எனக்கு உதவி கேட்டு நின்றேனே, அன்னைக்கு உதவி நீ கேட்கும்போது என்னை விரட்டி அடிச்சிய அப்படிம்பாங்க. அவங்களே மனிதன் கேட்பானா, அல்லாஹ்வே அனைத்து உலகத்துக்குமான அதிகாரம் படைத்தவன், செல்வ வளத்தை கொண்டவன், உன்னை எப்படி நான் வந்து உதாசீனப்படுத்துவேன், உன்னை எப்படி நான் வந்து நீ எப்படி எங்கள் வீட்டுக்கு வந்திருப்பா, நான் எப்படி உன்னை உதாசீனப்படுத்தியிருப்பேன் அப்படின்னு கேட்பானா. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானா, இந்த மனிதன் இந்த இடத்துல உன் வீட்டு வாசலில் வந்து நின்றான், அன்னைக்கு நீ அவனுக்கு கொடுத்துருந்தீன்னா அந்த இடத்துல என்ன நீ பார்த்துருப்பா. இதான் மிக முக்கியமான விஷயம். என்னன்னா, நீங்கள் நல்லா கவனிங்க, நம்ம ஒரு 100 பேர் உட்காந்துருப்போம். அந்த 100 பேரில் ஒரு 10 பேர்கிட்ட போயிட்டு அல்லாஹ் வந்து சில பேரை கேட்க வச்சிருப்பான். இந்த 10 பேர் அல்லாஹ் செலக்ட் பண்ணியிருக்கான். இதில் வந்து நம்ம வந்து இந்த மனிதர்களுக்கு கொடுக்க துவங்கிட்டோம்னாலே அந்த மனிதர்களை நம்முடைய முன்னாலே நம்முடைய அல்லாஹ்வாக நாளை மறுமையில் சாட்சி சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு அது மாறும். பல நேரங்கள் இந்த விஷயம். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, குர்ஆன்லேயே இதற்கான ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம் இருக்குன்னா, உங்ககிட்ட கேட்டு வரக்கூடியவர்கள்ட்ட சப்போஸ் உங்களால் கொடுக்க முடியலைன்னா அவங்கள வந்து கடிந்து பேசிவிடாதீர்கள். கனிவான சொல்லி எங்களால் முடியலை போயிருங்க. ஏன்னா அவன் அல்லாஹுடைய ஏற்பாடாக 100 பேர் குழுமி இருக்கிற இடத்துல 8 மட்டும் வந்து கேட்கக்கூடிய இடத்த அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான்னா, அந்த உருவாக்குதல் வந்து நான் வீண் விரையப்படுத்திடக்கூடாது, அல்லாஹ்வுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம வந்து வளர்த்து கொள்ளணும். இதுதான் அல்லாஹ்வுக்காக கொடுக்குறது. இறுதியாக நான் ஓதுன குர்ஆன் வசனத்தை தமிழில் சொல்லி முடிச்சிடறேன். யஹதிக்கும் அஸ்ஸைத்தான் யஹதிக்குமுல் ஃபக்ர். ஷைத்தான் என்ன செய்கிறான் அப்படின்னா, உங்களை வந்து ஏழ்மையை கொண்டு அச்சுறுத்துறான். ஒரு ஃபஹ்சாயி எமுருக்கும் பில் ஃபஹ்சாயி, பாவம் செய்வதற்கு உங்களை தூண்டுகின்றான். ஆனால் அல்லாஹ் அப்படி அல்ல, மன்னிப்பை கொண்டு அவனுடைய அருள்வளத்தை கொண்டு உங்களுக்கு வாக்களிக்கிறான். அல்லாஹ் விசாலமானவன், எல்லாவற்றையும் மறைந்தவனாக இருக்கிறான் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். சகோதரர் செய்யும் முகமது பாரி அவர்கள் அழகான, எல்லாரும் தர்மம் கொடுக்கறதுக்கு இது பண்ணுங்க, பெரிய செல்வந்தர்கள் மட்டும் இல்லை, சின்ன வச்சு 200 ரூபா 100 ரூபா தந்தா கூட வாங்கினா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கும் தர்மம் கொடுக்க முடிய எண்ணம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த அந்த இதில் அசெப்ட் பண்ணத்தான் வேணும். இனி உள்ள காலங்களில் அதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக, இன்னைக்கு வேலை பழுக்கும் இடையில் நம்ம கூப்பிட்ட ஒரு விஷயத்துக்காண்டி இனி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அதில் பர்டிகுலராக சொல்ல போனோம்னா, என்டிஎனுடைய ஒன் ஆஃப் த பில்லர்னு சொல்லலாம். ஆரம்ப காலத்தில் இருந்தே சொல்லியிருக்கிறாங்க, நிறைய பேர் நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, நம்மளை தாண்டி பிடிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னோம். அதே வகையில் இந்த என்டிஎனை நிலைநிறுத்தினதில் அல்லாஹ் மிகப்பெரியவன். மருமவன் எஸ்எம்என் ஆசிஃபுடைய பங்களிப்பு சாதாரண விஷயம் இல்லை. நான் பார்த்து வியக்கத்தக்க பிள்ளைகளில் அந்த ஆசிஃப் ஒரு ஆள், மருமவன். ஏன்னு கேட்டால், சிறு வயதிலிருந்து அந்த உலக கல்வியும் மார்க்க கல்வியிலையும் திளைத்து நிறைய விஷயங்களை பார்த்து நானே வியந்து இருக்கிறேன். மாஷா அல்லாஹ், இவ்வளவு வரையும் அல்லாஹ் இன்பம் தந்திக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். அது சொல்லவே கிடையாது. இன்னைக்கு மேல தெருவாகட்டும், வேற எந்த தெருவாகட்டும், இனி அவங்களுடைய பங்களிப்பு எந்த விழாவா இருந்தாலும் அவங்களை அழைக்கிறதுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அந்த நம்ம சொந்தமான பிள்ளை, கிழக்கு தெரு பிள்ளையாக இருக்கிறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்தபடியாக என்டிஎனுடைய செயல்பாடுகள் வாழ்த்துறை வழங்குமாறு என்னுடைய அருமை மருமகன் புரொஃபசர் எஸ்எம்என் அகமது ஹுசைன் ஆசிஃப் அவர்களை வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத்.
நிறைவுடைய வாழ்வழித்து நெடுவாழ் உலகழித்து முறையளித்து மன்னனுக்கு மாபெரும் புகழ் அளித்து அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான ஈருலக தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் சொல் செயல் அங்கீகாரத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக கொண்டு வாழ்ந்தரக்கூடிய உண்மை முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும், குறிப்பாக அதிலும் சிறப்பாக தன்னுடைய வேலைகள் தன்னுடைய அலுவல்கள் நிறைய விஷயங்களுக்கு நடுவில் இந்த என்டிஎனுடைய அன்பான அழைப்பினை ஏற்று இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம்மவர்கள் யாவர் மீதும் அந்த வல்ல நாயனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமா. அன்புமிக்க வல்லோனி நல்லடியார்களா, பொதுவாக கிழக்கு தெரு என்பது கீழத்திரைகளுடைய நிறைய விஷயங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக முன்மாதிரியாக நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருப்பதை நாம் எல்லாரும் வரலாறு தொற்று அறிந்தது தான். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இந்த என்டிஎனும் வந்தது அல்லாவுக்கு தான் எல்லா புகழும். மாஷா அல்லாஹ். இந்த எனக்கு முன்னாடி பேசிய புகாரி மாமாவாக இருக்கட்டும், மெய்காக்காவாக இருக்கட்டும், நிறைய விஷயத்தை உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுருக்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறது இந்த தர்மத்துடைய இம்பார்ட்டன்ஸ் எப்படி. இன்றைக்கி நாங்கள் ஒரு காலேஜில் ஒரு பாடத்தை நடத்துகிறோம்னா பிஃபோர் கோயிங் டு த டாபிக் என்ன சொல்லுவோம்னா அந்த பாடத்துடைய நோக்கம் என்ன, அந்த சிலபஸ்க்கு மேலே இருக்கும் ஒரு டாபிக் அப்ஜெக்டிவ்னு இருக்கும். அதுக்கு கீழே ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க அவுட்கம். இதை படித்ததுனால நீ என்னவாக போகிற, இதை தெரிஞ்சுக்கிட்டதுனால என்ன ஆக போகிற. ஸோ இதுதான் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம கவனிக்க வேண்டியது. நாம் ஏன் தர்மம் செய்யணும், தர்மம் செய்கிறதுனால நமக்கு என்ன நடக்குது, அப்படி செய்யாட்டா வாட் இஸ் த கான்சிக்வன்ஸ், நம்ம என்ன ஃபேஸ் பண்ணுறோம். இன்றைக்கி யோசிச்சு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் இன்றைக்கு ஒரு ஆளை ஏழையாகவும் ஒரு ஆளை பணக்காரனாகவும் வச்சிருக்கிறான்டா நம்ம அல்லாஹ்வுக்கு சுக்கூர் செய்யணும். நம்முடைய திறமையினாலேயும் நம்முடைய கெட்டிக்காரத்தனத்தினாலேயும் ஒரு ஆள் பணக்காரனாகவும் இல்லை, ஒரு ஆளுடைய கையாலாகாத தினத்தால் ஒரு ஏழையாகவும் இல்லை. ஒருத்தவளுக்கு பணத்தை கொடுத்த அதே ரப்பு தான் ஒருத்தவளுக்கு கம்மியாக கொடுத்துருக்கிறான், ஒரு ஆளுக்கு அளவோடு கொடுத்துருக்கிறான், ஒரு ஆளுக்கு ரொம்ப தேவையுடையவள வச்சிருக்கிறான். அப்போ இஸ்லாத்துடைய நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒத்தவோ மற்றவளுக்கு உதவி செய்யணுங்கிறது தான். ஸோ அதை தான் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி காட்டுது. இன்றைக்கி நரகம்னு குர்ஆனில் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம். குர்ஆனில் எத்தனை நரகத்துடைய பேர் வருதுன்னு நினைக்கிறேன்? குர்ஆன்ல நரகத்தின் படித்தரங்கள் நிறைய பேர்கள் எல்லாம் சொல்லி காட்டுறோம். நம்ம நிறைய ஓதுறோம் படிக்கிறோம், ஆனா அது நரகத்துடைய பேர் தானாங்கிறது நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு நம்ம படிச்ச அம்மா ஜுஸ்லே அல்லாஹ் சொல்றான் ஹாவியா. ஹாவியான்னு உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அல்காரியாவில் கேட்கிறான். ஹாவியாங்கிறது ஒரு நரகம். அது யாரு போவான்னு எல்லாம் சொல்றாண்டா, யாருக்கு நன்மையுடைய எடைகள் லேசா இருக்குதோ உம்முகு ஹாவியா, அவங்க தன் தங்கும் இடமா ஹாவியா வாக்கினட்டு. அதோட அரபு வார்த்தையை பாருங்க, உம்முகுன்னு சொல்றான். அவன் வீடாக அம்மா வீடாக அவனுடைய ஹோமாக அவன் ஆக்கிக்கிறட்டுன்னு நல்லா சொல்றான். அதே மாதிரி அல்ல நிறைய நரகம், லலா, ஜஹன்னம், ஜஹீம், சக்கர், சஹீர், ஹாவியா, ஹுத்தமா, இது இவ்வளவு நரகத்துடைய பேர். சக்கரை எடுத்துக்கிட்டேன்னா அல்லாஹ் முத்தசீர்ல சொல்லி காட்டுறான். இதே ஹுத்தமாவை எடுத்துக்கிட்டேன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வயலுள்ளி புள்ளி ஹுமசாவில் அல்லாஹ் சொல்றான். ஒமா அதுவாக்க மல் ஹுத்தமா. ஹுத்தமான்னு உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அது நாருல்லாஹி முக்ததா, அது அல்லாஹுவால் மூட்டப்பட்ட நெருப்பு. அல்லது அது எத்தகையது என்றால் தத்தலிவு. தத்தலிவுண்டா இங்கிலீஷ்ல வந்து பெனிட்ரேட்னு சொல்லுவாங்க, ஊடுருவி போகும். உங்களுடைய இருதயங்கள் வரையும் அது ஊடுருவி செல்லும். ஃபி அமதின் மததா, உயர்ந்த தூண்களில் கட்டப்பட்டதா இருக்கும்னு சொல்றோம். எதுக்கு நான் இதை பத்தி சொல்றேன்டா, இந்த இருக்கிற 7 வகையான நரகத்தின் படித்தரங்களே ரொம்ப கொடுமையானது ஹுத்தமா தான். அதுதான் அல்லாஹ்வும் சொல்லி காட்டுறான், ஹதீஸ்லயும் வருது. இந்த ஹுத்தமாக்கு யார் போவான்னு சொல்லும் பொழுது நிறைய கேட்டகரியில் அல்லாஹ் சொல்றான். அல்லதி ஜமகமாலன் அத்ததா, அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவன் செல்வத்தை எண்ணி எண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பான், பிறர் கொடுக்கவும் மாட்டான். எக்ஸபுண்டா அவன் எண்ணிக்கிட்டு இருக்கிறான். அன்ன மாலகு, அவனுடைய செல்வம் அல்லதான் கடைசி வரை இந்த பணங்காசு தான் தன்னை காப்பாத்துட்டு. கல்லா அவ்வாறு அல்ல, எம்பதன்னு உத்தமா, அவன் உத்தமாக்கு தான் நான் வீசுனான்னு எல்லாம் சொல்றேன். அப்ப இன்னைக்கு பணம் படைத்திருக்கிறவன் நம்ம கட்டாயம் ஏழைகளுக்கு உதவணும். யார் அப்படி பணம் கொடுத்து கஞ்சராக ஏழைகளுக்கு வழங்காம இருக்கிறாளோ அவளுக்குண்டே அல்லாஹ் படைச்ச நரகம் தானே உத்தமா. அதுதான் இருக்கிற நரகத்திலேயே கொடுமையான பயங்கரமான நரகம். ஏண்டா அது அல்லாஹ்வாலே மூட்டப்பட்ட நெருப்புன்னு நல்லா சொல்லி காட்டுறோம். அன்பிற்குரியவர்களே, அந்த நரகத்திலேருந்து நம்ம காப்பாற்றணும்டா நம்மளை சுற்றி உள்ள ஏழைகளை, அனாதைகளை, தேவையுடையவளை கண்டறிஞ்சு நம்ம கொடுக்கணும். அதுலேயும் இந்த மௌன ஏழைவுங்கிறது நம்ம முன்னோர்வை பயன்படுத்திய வார்த்தை. இன்றைக்கு கேட்டு வர்றவோ எல்லார் வீட்டு வாசலையும் வந்து நின்றுவாங்க.
ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த மிஸ்கீனுங்கிற வார்த்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவை இருக்கு, ஆனா அவங்க கேட்டு வர மாட்டாங்க. நம்ம அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி போய் கொடுக்கணும். அதைத்தான் அல்லாஹ் நம்ம ஊர் பாஷையில மிஸ்கின் தான் வாசல் வரவோட நம்ம மிஸ்கின்னு சொல்றோம். ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய மிஸ்கின் தான் யாருன்னா ஏழை, இஸ் த நீடி அண்ட் புவர். அப்படிப்பட்டவங்களை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குற தர்மம் நமக்கு பெரிய நன்மையை பெற்று தரும். இன்றைக்கு மீகாக சொன்னாங்க நிறைய பேருக்கு என்டிஎன் கொடுத்துருக்கு. ஆனா இன்ன வரையும் அந்த என்டிஎன் வந்து நிறைய பேர் நினைக்கலாம் அவங்க ரொம்ப விளம்பரப்படுத்துறாங்க, நிறைய கொண்டு செலுத்துறாங்க. அப்கோர்ஸ் இந்த விளம்பரம்ங்கிறது மற்றவங்களை நன்மையின்பால் தூண்டுறதுக்கே தவிர இன்ன வரையும் பயனாளி யாராச்சும் ஒரு பேர் எனக்குமே வல்லாகி தெரியாது. மாமா சொன்னா என்டிஎன்ல நிறைய கான்ட்ரிபியூட் பண்றாங்க, அவங்க என்கிட்ட ரிவீல் பண்றது கிடையாது. இதுதான் அமானிதம். அந்த தேவையுடைய போட்டோ போட்டு அவங்கள விஷுவலைஸ் பண்ணா நம்ம அதை ரொம்ப நம்ம விளம்பரம்னு பார்க்கணும். இந்த விழா இந்த மாதிரி செய்யறதே காரணம் என்னன்னா இன்னும் தராதவங்களும் தரணும், இந்த நன்மைகள் அவங்களும் கலந்து கொள்ளணுங்கிற ஒரு உன்னத நோக்கம். ஏன்னா கல்ப அறிகிறோம் அல்ல, எந்த நல்ல காரியம் சின்னதோ பெருசோ இன்னமல்ல அமால பின்னியாச்சு, எண்ணத்துக்கு தான் கூலி. அப்ப எண்ணத்தை அல்ல அறிவான். இவ்வளவு தூரம் நீங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் ஜஸாக்கல்லா ஹைரா. ஏடா தர்மம் எவ்வளவு நம்ம வழங்குறோமோ புகாரி சொன்னாங்க உங்களுக்கு. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சூரா ஹஜ் 22வது அத்தியாயத்துல 40வது வசனத்துல சொல்றோம், வலை யன்சுருல்லாஹு மயுன்சு. யார் அல்லாஹ்வுக்கு உதவி செய்வாரோ அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வுக்கு நம்ம எப்படி உதவி செய்ய முடியும்? அவன் சமத், அவன் யாவது ஒரு தேவையற்றவன். அப்ப இல்லாதவளுக்கு எளியவளுக்கு தேவையுடையவளுக்கு செய்யக்கூடிய உதவி இறைவனுக்கே செய்யக்கூடிய உதவியாகும். அதுதான் அல்லாஹ் கேட்கிறான், அவன் வீட்டு வாசல்ல குளிர்ல நடுங்கிட்டு இருந்தேனே எனக்கு ஒரு போர்வை தரமாட்டேன்னு சொல்லிட்டே, உன் வீட்டு வாசல்ல பசிக்கா நான் வந்து நின்றனே எனக்கு ஒரு வாய் சோறு தர மாட்டேன்னு சொல்றான். அப்ப ரோட்ல நம்ம வீட்டு வாசல்ல இந்த மாதிரி உள்ள கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி அது அல்லாஹ்வுக்கே செய்யற உதவி. அதான் நான் முதல்ல அந்த வார்த்தையை சொன்னேன். ஏன்னா அவங்களை அப்படி வச்சது அல்லாஹ் தான். அப்ப நம்ம மூலம் அல்லாஹ் கொடுக்க வைக்கிறான். அதுல பெருமைங்கிற ஒரு இதே இல்லாம அதிகம் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கணும். நம்ம வழங்கக்கூடிய தர்மத்தின் மூலமாக அந்த பெறக்கூடிய மக்களும் நாளைக்கு அவங்க பிறருக்கு சதக்கா கொடுக்கிற நிலைமைக்கும் ஜக்காத்து கொடுக்கிற நிலைமைக்கும் அல்லாஹ் உயர்த்துவான். அல்லாஹ் அப்படிப்பட்ட பணியை செய்யக்கூடிய இந்த என்டிஎன் நிர்வகிக்கக்கூடியவங்களுக்கும் சரி, அந்த தளத்தில் அங்கம் வகிக்கக்கூடிய நம் அனைவருக்கும் சரி, அல்லாஹ் நம்முடைய ஹாஜத்துகளை நம்முடைய ஹலாலான தேவைகளை வெளியிலேருந்து கான்ட்ரிபியூட் பண்றவங்களுக்கும் சரி, அல்லாஹ் அவங்களுடைய எல்லா தேவைகளையும் அவங்களுடைய உள்ளத்தில் வைத்திருக்கக்கூடிய ஹலாலான நியத்துகளை கபூலாக்கி தருவான். அல்லாஹ்வோட ரசூல் சொன்ன மாதிரி கீழ் கையை விட மேல் கை தான் சிறந்ததுன்னு சொன்னாங்க. எப்பவுமே பிறருக்கு உதவக்கூடிய கையாக, கடனே இல்லாத வாழ்க்கையுடையவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு சிறந்த நல் வாழ்க்கைகளை தந்து நாளை சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஹாத்தமுன் நபி இமாமுல் அன்பியா உஸ்வத்துல் ஹசனா ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு வாழக்கூடிய உத்தம வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும் நம்முடைய உறவினர்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவான் என்று பிரார்த்தனை செய்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹித் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். மர்மோட தெளிவான பேச்சு. நாங்கள் பேசுனா பாதி விளங்கும் பாதி விளங்காது. அழகான முறையில் எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி அழகாக தெளிவுபடுத்திட்டிய. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். இந்த நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா நேரமின்மை, அது இல்லாமல் ஒரு இப்போ உள்ள மனநிலைமை கொஞ்சம் ஒரு செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு இல்லை. நமக்கு வேண்டப்பட்ட நம்மளோட அன்பா பழகி கொடுக்கக்கூடிய சிறுவயது தம்பி அனஸ் அவர்களுடைய வபாத் செய்தி நம்ம எல்லாரையுமே உலுக்கி இருக்குது. இந்நாளிலாயோ இந்நாயிலாயும். அதனால இந்த நிகழ்ச்சியை எவ்வளவு விரைவாக முடிக்க முடியுமோ முடிச்சுடுவோம். அடுத்ததாக சில நிறைய விஷயங்களை வந்து வெளியே பேர் சொல்லாம நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நன்றியை தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டா இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய இந்த அமைப்பாகட்டும் அது ஏற்பாடு பண்ணி தருவது பேர் சொல்ல வேணான்ட்டாங்க. இந்த சேருக்கு இந்த மற்ற செலவுகள் சமோசா அந்த இது சம்பந்தப்பட்ட சாப்பாடு அதுக்கு தனி ஒரு ஆளு. இது போக ஒரு பேர் சொல்ல விரும்பாத ஒரு சொந்தம் வந்து அவன் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா ஆதரவற்ற பிள்ளைகள வச்சு மதரசா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது நம்ம குளக்கரை பள்ளி பக்கத்திலேயே வச்சு மதரசா சிராத்துல் முஸ்தகீம் ஒரு 15 மாணவர்கள் அங்கே தங்கி படிச்சு இம்மை இந்த உலகத்துக்குள்ளது மறுமைக்கான இந்த படிப்பும் குரானுடைய தர்ஜிமா அந்த குரான் படிப்பு அதை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க என்டிஎன் சார்பாக என்னுடைய கான்ட்ரிபியூட்டா ஒரு 5000 ரூபாய் கொடுத்து உதவித்தொகை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனால அதனை ஏற்று இந்த மதரசா சிராத்துல் முஸ்தகீம் மதரசாவுடைய நிர்வாகி
முகமது இஸ்மாயில் பத்ரி அவர்களை வந்து உதவித்தொகை வாங்கி செல்லுமாறு அன்போடு அழைக்கிறோம். அதை வந்து என்டிஎன் கிழக்கு நம்பர்கள் என்டிஎனுடைய ஆனர் அட்மின் இப்ராஹிம் காக்கா அவர்கள் கொடுப்பார்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அடுத்ததாக நன்றி உரை என்டிஎன் ஹானர் அட்மின் இப்ராஹிம் காக்கா சொல்லுவாங்க. அவங்க மேடை பேச்சு அவ்வளோ பழக்கம் இல்லை. அவங்களுடைய இந்த பேச்சை கண்ணி பேச்சை எடுத்து அவங்க என்ன சொல்றதை உள்வாங்கிக்கிறீங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்நாளில் முதல் தடவை இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறேன். இதெல்லாம் பேசுகிறதே கிடையாது, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கிடையாது. இங்கே வந்திருக்கக்கூடிய என்டிஎன் உங்களுக்கு சார்பாக அழைப்பு ஏற்று எல்லாம் வந்திருக்கிற அனைவருக்கும் நெஞ்சார மனமார்த்தம் இந்த வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இதில் பேச ஏதாவது தவறு இருந்தாங்க மனம் கொடுத்துருங்க. ஏன்னா இதை நாங்கள் பேச அனுபவம் இல்லை. ஏன்னா சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் காக்கா, இதுவே போதும். உங்களோட மனதை என்னென்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதை நீங்கள் எல்லாருமே நாங்கள் நீங்கள் வருகிற இந்த திரும்பவாத்தான் சொல்கிறேன். இந்த இடத்தை தந்து நமக்கு இவ்வளவு அரண்மனை சென்ற சகோதரர் அபுலசன் அவர்களுக்கும் இந்த சேவை அரேஞ்ச்மெண்ட் மற்ற இதை பண்ணி ஏற்பாடு பண்ணி இந்த அனைவருக்கும், அதுபோக எந்த ஒரு என்டியினுடைய நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அந்த ஆலின் என்ற யூடியூபுடைய அவங்க நிர்வாகிகள் ஜெய்வரும் தம்பி நம்ம வந்து அது மட்டும் இல்லை, எந்த பட்சத்துலையுமே எது நம்ம சொன்னா போதும் வரக்கூடிய தம்பி அருமை தம்பி பாலாஜி அவர்களையும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேற யாராவது விடுபட்டு இருந்தால் அப்புறம் அந்த மைக் சதி ஏற்பாடு தந்த சகோதரர் முகமது அவர்களையும் இந்த தருணத்தில் வாழ்த்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக துவா செய்து நிகழ்வினை நிறைவு செய்ய இருக்கிறோம். துவாவை துவழுமாறு மதரசா மாணவர்கள் அனுப்புங்க, அது பிரச்சனை வரட்டும். இந்த துவாவிற்கு பிறகு தயவுசெய்து அப்படியே அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னு கேட்டால் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் கண்ணியப்படுத்தணுங்கிறது இங்கே ரொம்ப ஆசை. அது ஏன்னு கேட்டால் நம்ம குறிப்பிட்ட நபர்களை தான் செலக்ட் பண்ணி தான் நம்ம கூப்பிடுறோம். வெளியிலிருந்து வேற யாரையும் கூப்பிடல. நம்ம வந்து கிரௌடு முக்கியம் இல்லை. நம்ம அழைக்கிற அழைப்பாளர்களை வந்து நம்ம கண்ணியப்படுத்தணும், கௌரவிக்கணும். அதுதான் நம்ம இன்டர்வியூடைய நோக்கமே. 300 பேர் 1000 பேர் வந்து திரள கூட்டம் நிற்கிறது நமக்கு விருப்பமே கிடையாது. 10 பேர் வந்தாலும் அவங்க நல்லா கண்ணியப்படுத்தணும், அவங்கள நம்ம வந்து கௌரவிக்கிறது நம்முடைய எண்ணம். அதனால தயவு செய்து துவா ஓதி முடிந்த உடனே அமைதியாக அது சீட்டில் இருக்குமாறு அன்போடு கேட்கிறேன். எங்களால் முடிந்த ஒரு அன்பு பரிசு தருகிறோம், கேட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் தம்பி, போய்க்கலாம்.